உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு. அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு நம்ம பேட்டை டிவி உம்ரா சர்வீஸ். ரொம்ப லக்ஸரியான பிரீமியம் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து படிப்பினை பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ரா இபாதத்துகள் நிறைவேற்றிட ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தோழர் சத்யபிரபு நம்மளோட இருக்காங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? அண்ணா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா. ஆனா இப்போ திருப்பரங்குன்ற மலை சம்பந்தமான விவகாரம், அங்க மதுரையே ஒரு பெரிய பதட்டத்துக்குரிய ஒரு விஷயமா 144 தடை உத்தரவு போடக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு. இப்ப பலருமே அங்க கதற கதற கைது செஞ்சுட்டு இருக்காங்க. சங்கிகளை கைது செய்யக்கூடிய இந்த காட்சிகளை மதுரை மக்கள் கைத்தட்டி அங்க ரசிக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. இப்போ அங்க கள நிலவரம் எப்படி இருக்குண்ணே? மதுரையில பதட்டம் மதுரை மக்களால வரல, வெளி மாவட்டங்கள்ல இருந்து மதுரைக்கு பிளான் பண்ணி ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுக்கான வேலையை பார்த்தானுங்க. ஆனா காவல்துறை ரொம்ப தீவிரமா ரொம்ப தீர்க்கமான முடிவுல இருந்தாங்க. என்னன்னா, சங்கித்தனத்தை அனுமதிக்க கூடாது, அது பெரிய தீவிரவாத நடவடிக்கையோட பெரிய அளவுல கொண்டு போய் விட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசும் காவல்துறையும் நீதிமன்றம் உத்தரவு, அதாவது மாண்புமிகு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி உத்தரவு கொடுத்திருந்தாலும் இங்க கோவில் நிர்வாகம் சார்பாக மேல்முறையீடு போயிருக்காங்க, அப்பீல் போயிருக்காங்க. 144 இருக்கு, எங்களுக்கு லாண்ட் ஆர்டர் முக்கியம், இதை மீறி யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியும் கேட்காம பேரிகார்ட் எல்லாம் உடைச்சு கிடைச்சி இவனுக்கு தூக்கி எறிஞ்சி அயோத்தியில பண்ண சேட்டையில இங்க பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சானுங்க. ஆனா காவல்துறை துரத்தி துரத்தி அடிச்சு சங்கி பயிலுல வண்டியில ஏத்தி வேட்டியை கிழிச்சு இந்த அளவுல செஞ்சதையே நான் ரொம்ப வெக்கமா பரிதாபமா பாக்குறேன். ஏன்னா அவனுங்க எல்லாம் அடிச்சு கைய கால உடைச்சிருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஆனா இவ்வளவு செஞ்சும் காவல்துறை அங்க இருக்கக்கூடிய மதுரை மக்கள் கை தட்டி கொண்டாடுறாங்க. ஏங்க சார், சூப்பர் சார், சார் ரொம்ப நன்றி சார், சார் நீங்க நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க சார், சார் இல்லைன்னா இவனுங்க இந்த மதுரையை சின்னாபின்னம் ஆக்கியிருப்பானுங்க சார் அப்படின்னு மதுரை மக்கள் கையெடுத்து கும்பிடுறாங்க. அவங்க ஒன்னும் இஸ்லாமியர்கள் ஒன்னும் கையெடுத்து கும்பிடல. இந்த மாதிரி மேல நினைச்ச இடத்துல தீபம் ஏத்த விடாம போலீஸ் தடுத்துருச்சின்னு அங்க கையெடுத்து கும்பிட்டு வாழ்த்துக்கள் சொன்ன பெரும்பாலான ஆட்கள் இந்து மக்கள். இப்ப நாம இதெல்லாம் முக்கியமா பார்க்கணும். அப்ப சங்கிகளை மதுரை மக்களும் ஏத்துக்கல, காவல்துறையும் ஏத்துக்கல. இல்லண்ணா, இப்போ அங்க சங்கிகள் தரப்புல இருந்து, குறிப்பா இந்து முன்னணி தரப்புல இருந்து என்ன கேக்குறாங்கன்னா, 144 போடுற அளவுக்கு எங்க என்ன நடந்துருச்சு, ஏன் எங்களை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க, ஒரு 3 பேரையாச்சும் உள்ள அனுமதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் உள்ள அனுமதிக்கிறதுல போலீஸுக்கு என்ன பிரச்சனை? ஆமாண்ணே, உள்ள அனுமதிச்சா அவன் தர்காக்குள்ள பூந்துதான் போவான். தர்காக்குள்ள பூந்து போனான் அப்படின்னா அதாவது சாதாரண இந்து மக்கள் தர்காக்குள்ள போறது எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சங்கியா இருந்து மனுஷனா மாதிரி, நான் சங்கியா இருந்து மனுஷனா மாறி நானும் இப்ப 2-3 தர்காக்களுக்கு போயிருக்கேன். எனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்ல, என்னைய உள்ள விட மாட்டேன்னு சொல்லல. நான் உள்ள போறேன். அங்க பெரும்பாலும் இந்து மக்கள் தான் நிறைய பேர் இன்னைக்கும் தர்காவுல வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள்ல ஒரு சின்ன குறிப்பிட்ட அளவு தான் தர்கா வழிபாடு மீது நம்பிக்கை கொண்டவங்க இருக்காங்க. அப்ப சராசரி இந்து மக்களோ பக்தர்களோ போறத யாரும் தடுக்கவும் முடியாது, தடுக்கவும் மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த சிக்கந்தர் தர்காவுல பெரும்பாலான ஆட்கள் யாரு ஆடு கோழி வெட்டுறாங்க அப்படின்னா இந்து மக்கள் தான் ஆடு கோழி வெட்டுறாங்க. அங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்னும் தீவிரமா சொல்லணும்னா அந்த ஊரை சேர்ந்த மக்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல. இந்து மக்களோ கோவில் நிர்வாகமோ அதை கேட்கல. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களும் யாரும் இந்து மக்களை தடுக்கல. இப்படி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இவனுங்க அங்க போனா நமக்கே தெரியாதானே, இந்த விநாயகர் சதுர்த்தி, இந்த விநாயகர் சதுர்த்தி சமயத்துல சிலை வழிபாடு போகும் பொழுது, அந்த சிலை ஊர்வலம் போகும் பொழுது பள்ளிவாசலை தாண்டப்பதான் துணுக்கனை வெட்டு, துணுக்கச்சியை கட்டு, 5 பிசா முறுக்கு, பள்ளிவாசல நொறுக்குங்கிற போன்ற கோஷங்களை போட்டு கத்துறத நான் பார்த்திருக்கேன். நானே கத்திருக்கேன், இவ்வளையா நானே கத்திருக்கேன். இது ஒரு பக்கெட்டு. இன்னொரு பக்கெட்டு என்னன்னா, இந்த இந்து மத நம்பிக்கை கொண்ட தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்குள்ள இவங்களுடைய ஊர்வலம் போகாது, சாமி ஊர்வலம் போகாது. ஆனா இந்து மத நம்பிக்கை இல்லாத இஸ்லாமியர்கள் வாழ்ற பகுதிக்குள்ள பள்ளிவாசலுக்குள்ளதான் எங்களுடைய சாமி ஊர்வலம் போகணும்னு சொல்லி கேட்பானுங்க. அது எதுக்குன்னா கலவரத்தினுடைய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்படிதான்
இங்கேயும் நாங்க உள்ள வரணும்னு கேட்கறத காவல்துறை விடல. ஏன்னா நீ உள்ள போனா சும்மா இருக்க மாட்டடா, நீ அங்க போய் அதை பண்ணுவ, தர்காக்குள்ள சாமி இருக்கும்ப, அங்க வந்து தர்காக்குள்ள வந்து சிவனை பார்த்தம்ப, அப்புறம் அத வந்து நீதிமன்றம் வந்து எப்படி பாத்தீங்க காட்டணும்னு சொல்லி கேட்டா தர்காவை இடிச்சாதாங்க காட்ட முடியும்ப. இந்த எல்லா இந்த எல்லா குள்ளநரித்தனமும் பண்ணுவ அப்படிங்கிற நோக்கத்துலதான் காவல்துறை இவனுங்களை உள்ள விடாம இருந்தது நல்லதுதான். ஆனா இப்போ பாஜக தரப்புல இருந்தா, இந்து முன்னணி தரப்புல இருந்தா சொல்றது என்னன்னா, தர்கா வாசல்ல இருக்கக்கூடிய அந்த தூண்ல தீபம் ஏற்றுறது எங்களோட உரிமை அப்படிங்கிறாங்க. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்புலையுமே அதுதான் சொல்றாரு. அந்த இடத்துல தீபம் ஏற்றுறது கோயில் நிர்வாகத்துடைய உரிமை அப்படிங்கிறாரு. இந்த கருத்துக்கள் எப்படி பாக்குறீங்கண்ணா? இந்து மக்களோட உரிமை நாம அதுக்கப்புறம் பேசுவோம். இந்து மக்களுடைய, அதாவது இந்து மக்களினுடைய உரிமைகளை நாம அப்புறம் பேசுவோம். இப்ப இங்க வருவோம். முதல்ல இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்ததே தப்பு. ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்ததே தப்பு. இது வந்து சட்டப்படி முடியாத ஒரு விஷயம்னு சொல்லி கற்றறிந்த வழக்கறிஞர்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னா 1994 இந்து பக்த ஞான சபா அப்படின்னு சொல்லி ஒரு இந்து முன்னணி சார்ந்த ஒரு வந்து இயக்கத்தின் சார்பாக தியாகராஜன் ஒருத்தர் வந்து இந்த வழக்கை வந்து தாக்கல் பண்றாரு. அது வந்து என்ன வழக்குன்னா, இது மாதிரி வந்து உச்சிப்பிள்ளையார் கோயில்ல வந்து தீபம் வந்து ஏத்துறது எங்களுடைய ஆகமத்துக்கு எதிரானது. எங்களுடைய வந்து ஆகமம் எங்களுடைய ஆகமம் என்ன சொல்லுதுன்னா, அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த தூண்ல தான் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கேட்கிறாரு. இதனை விசாரித்த நீதிபதி கனகராஜ் வந்து, அப்படிங்களா, சரிங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. இவனுங்களால ஆதாரத்தை கொடுக்க முடியல. ஏன்னா அது உண்மையா இருந்தா தானே கொடுக்க முடியும். இவனுங்களால ஆதாரத்தை கொடுக்க முடியல. அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யறாரு. ஆனா திரும்பவும் 2014 20 வருஷம் கழிச்சு திரும்பவும் 2014 இது சம்பந்தமான இதே வழக்க வந்து சுப்பிரமணியன் ஒருத்தர் வந்து தாக்கல் செய்யறாரு. அதனை வந்து நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் வந்து விசாரிக்கிறாரு. அவரும் இதற்கு என்னடா ஆதாரம், நீங்க அதுக்கு உண்டான ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. வழக்கம் போல இவனுங்களால ஆதாரத்தை கொடுக்க முடியல. அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யறாரு. மீண்டும் அந்த மனுதாரரான சுப்பிரமணியன் வந்து அவர் என்ன பண்றாருன்னா அப்பீல் போறாரு, மேல்முறையீடு போறாரு. அப்ப இந்த வழக்கை வந்து 2 நீதிபதிகள் வந்து விசாரிக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா, கல்யாண சுந்தரம் அவர்களும் பவானி சுப்பராயன் அவர்களும் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து கோவில் நிர்வாகத்தையும் அவங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய தர்கா நிர்வாகத்தையும் கூப்பிட்டு ரொம்ப சென்சிட்டிவாவே இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது கோவில் நிர்வாகம் வந்து நாங்க எப்பவுமே உச்சி பிள்ளையார் கோயில தான் வந்து நாங்க வந்து தீபத்தை ஏத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிக்கந்தர் தர்காவும் எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அவங்க எங்க வரதும் எங்க ஆட்கள் அங்க அவங்க கிட்ட வந்து பேசுறதும் வழக்கமான ஒரு விஷயம். இங்க வந்து இந்து மக்கள் வந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து எங்களுடைய தர்காவுக்கு வந்து வழிபாடு செய்யறதுக்கு வராங்க. நாங்க அவங்களை ஒண்ணும் சொல்லல, தடுக்கல. இப்படிதான் இங்க இருக்கு, எங்களுக்குள்ள மத நல்லிணக்கம் சரியாதான் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த மனுதாரர் கிட்ட அவர் வந்து அதற்கு உண்டான ஆதாரத்தை கேட்கிறாரு. இவரால் அங்க வந்து அதுக்கு உண்டான ஆதாரத்தை கொடுக்க முடியல. அப்ப அந்த வழக்கை வந்து இந்த 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து தள்ளுபடி செய்யுது. அதாவது அப்பீல் போய் தள்ளுபடி செய்யுது. இப்ப ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு விவகாரத்துக்கு ஒரு வந்து என்ன ஆயிருக்குன்னா மனு தள்ளுபடி ஆயிருக்கு. அதாவது எப்படி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி உச்சிப்பிள்ளையார் கோவில்ல வந்து விளக்கு ஏற்றுறதுதான் வந்து நியாயமான விஷயம். அதுதான் காலகாலமா இருந்திருக்கு. அப்படி இருக்கிறது தான் மத நல்லிணக்கம். அப்படி இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு தான் அவங்க வந்து வழக்க தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அதே விஷயத்துக்கு அது சம்பந்தமான விவகாரத்துக்கு இன்னொரு தீர்ப்பை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுக்க முடியாது. நீங்க சனாதன தர்மத்தை பத்தி பேசலாம் சார், சுவாமிநாதன் சார், சட்டத்தின்படிதான் சார் இங்க நீங்க தீர்ப்பு கொடுக்கணும். சட்டம் என்ன சொல்றது? அம்பேத்கர், உங்களுக்கு பிடிக்காத அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதனை வைத்து அதன் அடிப்படையில தான் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுக்கணும். அதன் அடிப்படையில தான் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழக்கை எடுக்கணும், வழக்கை நடத்த வேண்டும். ஆனால் அப்படி செய்யாம இதற்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா முன் தீர்ப்பு தடை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப அதன் அடிப்படையில பார்த்தா அந்த விவகாரத்தை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து எடுத்தது முதல் தப்பு. அடுத்தது அவரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை பொழுது
அந்த அந்த தர்கா தரப்பும் வக்ஃபு போர்டு தரப்பும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த தூண் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஜியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்டோட தூண் அது, இன்னும் சொல்ல போனா சர்வே பண்ணக்கூடிய கல், எல்லை கல் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு உண்டான ஆதாரங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க கொண்டுட்டு வந்து கண்டிப்பா தாக்கல் பண்றோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து அதற்கு டைம் கொடுக்காம இப்படி ஒரு உத்தரவை வந்து கொடுத்திருக்காரு. இந்த உத்தரவை நாம் அவர் கொடுத்த தீர்ப்பை நாம விமர்சனம் பண்ணல, ஏன்னா அவர் தான் நீதிபதியாச்சு. அப்ப நாம அவர் கொடுத்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணல. ஆனா தமிழக அரசு வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் மீதாக நடவடிக்கை எடுக்க கூறி உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கொலிஜியத்திற்கு இங்க இருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பாக கடிதம் எழுதணும். உச்ச நீதிமன்றத்தில் உண்மையாலுமே வந்து நீதி இருக்குமேயானால், இன்னும் சொல்ல போனால் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அதன் அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் வந்து செயல்படுவது உண்மையே ஆனால், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்குமே ஆனால், ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். அவரை நீதிபதியாக இருந்து அவரை நீதிபதி பதவியிலிருந்து தகுதி இழப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு நான் சொல்றேங்க. நான் சொல்றேன், நான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே சொல்றோம். இல்லனா இப்ப இந்த விவகாரம் நல்ல பூதாகரமா ஆயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பாஜகவை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் சோசியல் மீடியாவில் வந்து இந்து விரோத திமுக அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை வாங்குறதுக்காக இந்துக்களுடைய நம்பிக்கையை தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அது நியாயமான கருத்தான்னு பாக்குறீங்களா? இந்த முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டியன் ஓட்டு, இந்துக்கள் ஓட்டு அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. நம்ம இப்ப இந்த விஷயத்த என்ன உடைச்சு பேசுவோம். அவனுக்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க முதல்ல ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்து மக்களினுடைய உரிமை போது, எந்த மக்களுடைய உரிமை? கோயிலை காப்பாற்றணும், சாமியை காப்பாற்றணும், இந்து மதத்தை காப்பாற்றணும், அங்க தீபம் ஏற்றுறது வந்து இந்து மக்களுடைய உரிமை. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நானும் இந்து தானே, எனக்கு சாமி நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை உண்டு. நான் முனியப்பன், கருப்பனா, ஐயனார கும்பிடுறவன், சொடலமானவன் கும்பிடுறவன். நான் திங்கிற கறிய என் சாமி திங்கும். எனக்கு என் சாமிக்கு தீட்டு எல்லாம் கிடையாது. என் வீட்டு பெண்களோ நானும் அங்க போனா தீட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி வச்சுப்போமே, எனக்கு அது நம்பிக்கை. இப்ப வந்து நானும் இந்து தான், சர்டிபிகேட் பிரகாரம் நானும் இந்து தான் வச்சுப்போமே. இந்த இந்து மதத்துல காதல் செஞ்சு கல்யாணம் செஞ்சான்னு சொல்லி எத்தனை பேரை வெட்டி கொண்டானுங்க? அப்படி வெட்டி கொன்னவனுங்களாம் முஸ்லீமா கிறிஸ்டியனா? வெட்டி கொன்னவனும் இந்து தான், அப்படி வந்து படுகொலை செய்யப்பட்டவனும் இந்து தான். அப்ப இந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, விந்து முன்னணி, வெந்து முன்னணி, கந்து முன்னணி, நொந்து முன்னணி, திந்து முன்னணி, பொந்து முன்னணி, பொந்து முன்னணி, இவனுங்க எவனாவது அப்படி பாதிக்கப்பட்ட இந்து சகோதரனுக்காக வந்து நின்றுருக்கானா? கேட்டிருக்கானா? போராட்டம் செஞ்சிருக்கானா? ஏன்னா ஒரு விளக்கேற்கிறதுக்கு வெறி கொண்டு ஓடுற கூட்டமே இங்க வெட்டி சாகடிச்சுக்கிட்டு இருக்கான். சாதிங்கிற பேர்ல காதல் செஞ்சு கல்யாணம் செஞ்சா வெட்டி கொள்றான். அவன் அதுல வந்து செத்து போறவன், சாகடிக்கப்படுறவன் இந்துதான். அவனுக்காக எவனாவது வந்திருக்கானா? வரல. சரி, அடுத்தது, கோவிலுக்குள்ள சக இந்து மக்களை உள்ள விடக்கூடாது, அவங்க உள்ள வந்தா தீட்டு அப்படின்னு ஒரு கும்பல் தடுக்குது. அந்த தடுக்கிற கும்பல் வந்து இஸ்லாமியரா, இல்ல அந்த தடுக்கிற கும்பல் வந்து கிறிஸ்டியனா, இல்ல வந்து கடவுள் மறுப்பாளனா? தடுக்கிற கும்பலும் இந்து. யார் தடுக்கப்படுறாங்க? இன்னொரு இந்து. ஒரு இந்துவால இன்னொரு இந்து கோவிலுக்குள்ள போக கூடாது தடுக்கப்படுறான். அங்க எவனாவது வந்து, நம்மலாம் ஒரே என்னடா, நாமெல்லாம் ஒரே மதம்டா, நாமெல்லாம் இந்துக்கள்டா, நீ என்னடா வந்து நம்மாட்களே உள்ள விட மாட்ட, அப்படிலாம் கூடாதுடா, அப்படிலாம் இருக்க கூடாதுடா, அப்படிலாம் முடியாதுடான்னு எந்த இந்து முன்னணி, சந்து முன்னணிக்காரனாவது வந்து நின்றுருக்கானா? கேட்டிருக்கானா? போராடிருக்கானா? இல்ல. அடுத்தது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், அது ஒவ்வொருத்தனுடைய உரிமை. கடவுள் நம்பிக்கை இருக்கிறோட உரிமைங்க. நான் இந்துங்க, என் சாமிக்கு நான் பூஜை செய்யணும்னு ஆசைப்பட்டா நான் போய் செய்வேங்க. அதை தடுக்கிறதுக்கு எவனுக்கும் உரிமையும் இல்ல, அருகதையும் இல்ல. ஏன்னா இது எவன் அப்ப விட்டு ஆயா விட்டு சொத்தும் கிடையாது. அப்படி வச்சுப்போமே. அப்ப அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்லி இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்து அதனை முன்னெடுத்தா, சக இந்து மக்களை உள்ள போக கூடாது, அதாவது இந்த ஆகம விதிப்படி அர்ச்சகர் பயிற்சி எல்லாம் முடிச்ச சக இந்து சகோதரர்கள் வந்து உள்ள போய் பூஜை செய்யக்கூடாது, கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு பல கோவில்ல பிரச்சனை பண்ணானுங்க. யாரா பிரச்சனை பண்ணா? முஸ்லீம் பண்ணானா,
கிறிஸ்டியன் பண்ணானா இல்ல கடவுள் மறுபாதம் பண்ணானா? பண்ணவன் குடிமி போட்ட பார்ப்பனிய ரவுடி கும்பல் பண்ணுச்சு. யாரு? பார்ப்பனர் அல்லாதவங்களும் உள்ள போக கூடாது, வந்தா தீட்டு, அவன் சாதி வேற இந்த சாதி வேற, பார்ப்பனர் அல்லாதவங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுச்சு. அன்னைக்கு இந்த இந்து சகோதரர்களுக்காக எவனாவது இந்த இந்து முன்னணி சந்து முன்னணி பொந்து முன்னணிக்காரன் வந்து இல்ல இன்னைக்கு பிரச்சனை பண்ண பாஜக சங்கி பேருங்க வந்து என் சக இந்துக்களை நீ எப்படா உள்ள விடமாட்டேன்னு சொல்லுவ, இதெல்லாம் கொப்பம் விட்டு சொத்தா இல்ல கோயா விட்டு சொத்தானா? இது என் தாத்தன் பூட்ட நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கல் சுமந்து மண் சுமந்து வேர்வை சிந்தி கட்டின கோவில்டா. நீ உள்ள வந்து 4 சொட்டு தண்ணி தெளிச்சுட்டு நீ எங்கெல்லாம் உள்ள வந்த தீட்டுங்கிற அப்படின்னு எவனாவது இந்த பார்ப்பனிய ரவுடி இந்த பார்ப்பனிய ரவுடி இந்த பார்ப்பனிய அடக்குமுறைய எதிர்த்து எவனாவது வந்து பேசிட்டானா, கேட்டிருப்பானா, நின்றுக்கானா? பக்கத்துல சிதம்பரம் இங்க இருக்கக்கூடிய இங்க 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 வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய சிதம்பரத்துல இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோவில்ல எத்தனையோ ஆயிரம் ஏக்கர் அங்க இருக்கக்கூடிய தீட்சிதங்கிற பேர்ல இருக்கக்கூடிய பார்ப்பனிய ரவுடி கும்பல் விட்டு தின்னுட்டானுங்க. அங்க போய் கேட்கணும்ல, டே கோவில் சுத்தலாம் தின்னுட்டீங்களாடா, நீங்க நல்லா இருக்கீங்களாடா, டே சிவன் சுத்து கொலநாசண்டா அப்படின்னு அங்க போய் கேட்கணும்ல. அங்க சிவனுக்கு முன்னாடி அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய திருவாசகம் பாடணும்னு ஒரு ஐயா பாடுறாரு, ஆறுமுகசாமின்னு ஒருத்தர் பாடுறாரு. அவர் அந்த பார்ப்பனிய கும்பலை அடிச்சு தூக்கி வெளியே போடுறான். நீ எப்படிறாங்க தமிழ்ல பாடுவ? டே தமிழ் வந்து வேசி பசங்க பாஷாடாது, நீச பாஷாடாது, உன்னை யாருறாங்க பாட சொன்னா அப்படின்னு அந்த பார்ப்பனிய ரவுடி கும்பல அவரை தூக்கி வெளியே போடுது. அன்னைக்கு இந்த பாஜக சந்து முன்னணி பொந்து முன்னணி எவனாவது வந்து கேட்டானா, ஒரு வார்த்தை பேசியிருப்பானா? இல்ல. இவ்வளவு பிரச்சனைகள், இப்ப நான் வந்து இவ்வளவு பிரச்சனைகளை சொல்லிட்டேன். அடுத்தது இன்னைக்கும் நிறைய கிராமங்கள்ல இரட்டை கொலை முறையான விஷயம் இன்னமும் இருக்கு. டீ கடை வைக்கிறவங்க அதாவது டீ கடை வச்சிருக்கவங்க இந்துதான், அதுல டீ குடிக்க வர ஒரு சாதிக்காரனுக்கு ஒரு டம்ளரு, இன்னொரு சாதிக்காரனுக்கு இன்னொரு டம்ளரு. இப்படிப்பட்ட அடக்குமுறையை பண்றது முஸ்லிமோ கிறிஸ்டியனோ இல்ல, சக இந்து தான் சக இந்து அடக்குறான் ஒடுக்குறான். அப்ப அங்க வந்து நீ கேட்கணும், உரிமையை கேட்கணும். இப்படி இந்து மக்கள் சார்ந்த அவங்களுடைய சாதி பிரச்சனை, அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, சுயமரியாதை பிரச்சனை, உரிமைகள் பிரச்சனைன்னு எவ்வளவோ இருக்கு. இதுல எங்கேயாவது சந்து முன்னணி இந்து முன்னணி பொந்து முன்னணி இந்த பாஜக RSS சங்கி பயிலுவ வந்திருக்கானுங்களா? இல்ல 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 அப்படி வந்ததான் நாம எங்கேயாவது பார்த்திருக்கோமா? ஏன் அவன் வரலன்னா, இத பண்றதெல்லாமே இவன் தானே, இவன் செய்யறதே வந்தானே, அதுதான் சாதிய புத்தி, அதுதான் சனாதன புத்தி, அதுதான் இந்து தர்மம் இவன் சொல்றக்கூடிய அந்த இந்து தர்மத்தினுடைய புத்தி. இவன் சொல்ற அந்த பார்ப்பனிய மதத்தினுடைய வேலை அதுதான். இதுதான் அந்த பார்ப்பனிய மதம் சொல்லக்கூடிய இந்து மதத்தினுடைய கட்டமைப்பு இதுதான். இந்த ஸ்ட்ரக்சரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் தான் இதை செய்யறான். இல்ல செய்யறவனை மறைமுகமா ஆதரிக்கிறான். இங்க ஒரு வர்ணாசிரம நிலை கொண்டு, சாதிய படிநிலை கொண்டு அடிமைத்தனம் இருக்கணும்னு நினைக்கிறான், ஒடுக்குமுறை இருக்கணும்னு நினைக்கிறான். காவல் பண்ணா வெட்டி கொள்ளுவான், கோயிலுக்குள்ள போக கூடாதுமா, அப்படி வந்தா தீட்டுமா, தமிழ்ல அத்தனை செய்யக்கூடாதுமா, அப்படின்னா தீட்டுமா, இவ்வளவு பிரச்சனையும் செய்வான். டீ கடையில வெவ்வேறு டம்ளர் கொடுப்பான், திக்கிற ஹோட்டல கீழே உட்கார வைப்பான். இன்னைக்கும் கால் நின்றதா இருக்கு, குடியானந்தரா இருக்கு, அக்ரகாரமா தான் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் பொங்காத சங்கி கூட்டம், இதெல்லாம் செய்யக்கூடிய சங்கி கூட்டம். தீபம் ஏத்துறதுலதான் இந்து மக்களுக்கு உரிமைன்னு யாரை ஏமாத்துறதுக்கு நீங்க வேலை பண்ற அப்படின்னு நான் கேட்கிறேன். நானும் சக இந்து தான். கேட்கறது வந்து இந்த கேள்வியை கேட்கறது மன்சூரோ பாரிக்கோ இல்ல, கேட்கறது வந்து ஜேம்ஸோ டேனியலோ இல்ல, கேட்கறது சத்யபிரபுடா, பொட்டு வச்ச கயிறு கட்டின கடவுள் நம்பிக்கை உள்ள முனியப்ப அகினார் கருப்பனை கும்பிடுற, மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் திங்கிற சத்யபிரபு கேட்கிறேன்டா, நான் கேட்கிறேன்டா. இதுல எங்க இந்து மக்களுடைய உரிமை பறிபோகுது? இந்து மக்களுடைய உரிமைகள் உண்மையாலுமே பறிபோகிற இடத்துல நீ ஏன் வரல? ஏன்னா குடிக்கிட்டு இருக்கியா நான் கேட்கிறேன். சரிண்ணா, இப்போ இந்த விவகாரம் இவ்வளவு பெரிய விஷயமா மாறுறதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு இவ்வளவு துணிச்சலான முடிவுகள் எடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறமும் தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஆனா தமிழ்நாடு அரசு ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, இது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல சார், இந்த வீடியோ மூலியமா கொஞ்சம் பாருங்க. என்னன்னா அவனுங்க கடைசி நேரத்துல இப்படி ஒரு விஷயத்தை தாக்கல் செய்ய வச்சு இப்படி ஒரு தீர்ப்பை வந்து கொண்டுட்டு வரானுங்க. அப்ப இதனெல்லாம் கூடாது, அவர் சட்டப்படி இந்த விவகாரத்தை விசாரணைக்கே எடுத்திருக்க கூடாது, இதுல பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி மதுரையில இருக்கக்கூடிய மத நல்லிணக்க கூட்டமைப்பு வந்து அந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் மூலமாக சிஎம்க்கு வந்து பெட்டிஷன் அடிக்கிறாங்க. இன்னொன்னு தலைமை நீதிபதிக்கும் பெட்டிஷன் அடிக்கிறாங்க, புகார் மனு அனுப்புறாங்க. இவ்வளவு இருந்தும், இவ்வளவு தெரிந்திருந்தும் முன்கூட்டியே
தமிழக அரசு தக்க நடவடிக்கைக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கணும். கடைசி நேரத்துல இப்படி ஒரு பதட்டமான நிலையை வச்சுக்காதீங்க சார். இது உங்களுக்கு தான் அனர்த்தம், உங்க ஆட்சிக்கு அனர்த்தம். உங்க ஆட்சிக்கு அனர்த்தங்கிறத விட இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பன்முகத்தன்மைக்கு, அமைதிக்கு, இங்க இருக்கக்கூடிய மதச்சார்பின்மைக்கு, இங்க இருக்கக்கூடிய சமூக நீதிக்கு, சனநாயகத்துக்கு ஆபத்து, அனர்த்தம். நாம அதனால சொல்றோம். இன்னொரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி நீங்க இதுல தாமதமான நடவடிக்கையா இருந்தாலும் ரொம்ப தீர்க்கமான நடவடிக்கையா இருந்துச்சு. இது மீண்டும் பெரியார் மண்ணுடா, இது சனநாயக மண்ணுடா, இது சமூக நீதி மண்ணுடா, இது மதச்சார்பின்மைக்கான மண்ணுடா, இங்க நாங்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பிகளா, எங்களுக்குள்ள ஒண்ணும் புடுங்க முடியாதுடா அப்படின்னு நீங்க உங்களுடைய, அதாவது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு தக்க நடவடிக்கையை சட்டப்படி எடுத்திருக்கீங்க. அதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆனா இந்த இடத்துல விஜய் அண்ணாவுடைய குரல்ல வரவே இல்லையா? விஜய் அண்ணா எங்கேயாவது படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. நாளைக்கு ஏதாவது எந்திரிச்சு எழுதி கொடுத்தா அதை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ மாதிரி போடுவாரு. அவருக்கு இதுல இருக்கக்கூடிய தீவிரம் தெரியாது, இதுல இருக்கக்கூடிய வீரியம் தெரியாது. பாஜக மேலிடத்துல இருந்து என்ன அசைன்மெண்ட் லெட்டர் வருதோ அதை வச்சு மக்களே, தோழர்களே, சகோதரர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி வசனம் படிப்பாரு. அவரை தூக்கி இந்த பக்கம் ஓரமா வைங்க, நம்ம இந்த விஷயத்த பேசுவோம். இப்படி இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் நீங்க ரொம்ப தீர்க்கமா தீவிரமா இருங்க. அயோத்தி மாதிரி இந்த பிரச்சனையை கொண்டு விட்டுருவானுங்க. அதுதான் சங்கிகளோட நோக்கம். இங்க தமிழ்நாடை உடைக்கணும்னா இங்க ஒரு பிரச்சனை வேணும். அந்த பிரச்சனை இந்து மக்களை அதாவது அவங்களோட ஸ்டைல்ல சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய சட்டப்படி யாரெல்லாம் இந்துக்களோ அவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து காட்டணும். அதை ஒரு வாக்குறுதி ஆக்கணும். அப்படி ஆக்கணும்னா அவங்களுக்கு பொது எதிரி தேவைப்படுறான். அந்த பொது எதிரி தான் இஸ்லாமியன், கிறிஸ்துவன். அவங்கள பூச்சாண்டியா காட்டுற வேலைகளை அவன் செய்யறான். அப்ப நீங்க ரொம்ப தீர்க்கமா இருக்கணும். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை முழுசா நம்பிடாதீங்க. ஏன்னா நான் சொல்றேன் சார், இன்னைக்கு பெரும்பாலான அதிகாரிகள் மத்தியில சங்கித்தனம், சங்கி புத்தி வந்துருச்சு. சங்கியை உள்ள ஊடுருவிட்டானுங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்மார்களையும் நம்பிடாதீங்க. அவங்களுக்கு இன்னமும் சங்கிகளை பத்தின முழு, அதாவது சங்கிகளை பத்தின முழு புரிதல் இன்னும் வரல. அவங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியல. நம்மளை மீறி என்ன நடந்துரும் அப்படின்னு அசால்ட்டா இருக்காங்க. சிதைச்சிருவானுங்க, தமிழ்நாட்டை சிதைச்சிருவானுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாத்தையும் கடந்து சொல்றது என்னன்னா, இந்து மக்களும் இந்து இளைஞர்களும் நம்பாதீங்க. சாமியை காப்பாத்தணும் கூப்பிடுவான். சாமி தான் நம்மளே காப்பாத்தணும். நாம சாமியை காப்பாற்ற கூடாது. இவன் பேச்ச கேட்காத கோவில் சொத்தை காப்பாத்தணும்னு சொல்லுவான். ஆனா பாதி கோவில் சொத்தை இவன் தான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். அவ்வளவு யோக்கியமா இருந்தா நயனார் நாகேந்திரனோட மகன் பாலாஜி நயனார் நாகேந்திரன் 100 கோடிக்கு மேல மதிப்புள்ள கோவில் சொத்தை ஆட்டை போட்டு வச்சிருக்கான். அதை இப்பதான் இந்து சமய அறநிலையத்துறையை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி சங்கிப்பு எழுவ கோவிலை காப்பாத்துற, கோவில் சொத்தையை காப்பாத்துறோம்னு சொல்லி ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. அவங்க நம்பி போவாதீங்க. இவனுங்க போனா நாம கலவரத்துல ஈடுபடணும், ஒண்ணு வெட்டு வாங்கணும், இல்லைன்னா கேத்து வாங்கணும், வாழ்க்கை சீரழிச்சு போவும். அவன் நல்லா ஏசில படுத்து ஜெய் ஸ்ரீராமா, நீ ஜெயில கொசுக்கடியில படுத்துட்டு இது தேவையா நினைப்பேன். இவ்வளவுதான் நம்ம சொல்றது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நடந்த விஷயத்துல கவலைப்படக்கூடிய இஸ்லாமிய மக்கள்கிட்ட நாங்க சொல்றோம், கவலைப்படாதீங்க. இது தமிழ்நாடு, உங்க கூட நாங்க இருக்கோம், உங்களுக்கு முன்னாடி நாங்க நிற்போம். எங்களை மீறிதான் இங்க அவனுங்களால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரிங்கண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த நிகழ்வுகள் சம்பந்தமான பல்வேறுபட்ட விஷயங்களை தெளிவுபடுத்தினீங்க. அதுவும் இந்த நள்ளிரவு நேரத்துல உங்களோட நேரத்தை ஒதுக்கி மக்களுடைய மத நல்லிணக்கத்துக்காக போராடக்கூடிய உங்களுடைய இந்த சமூக பணி என்னைக்குமே தொடர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேட்டை டிவி சார்பில் மனதார வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி. வாழ்க தமிழகம், வாழ்க சமூக நீதி. சரி, இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.